அந்த லெக்குக்கும் உங்களுக்கும் இடையில என்னென்ன தடை இருக்கிறங்கிறத கண்டுபிடிச்சி அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு அந்த லெக்கை எப்படியாவது என்ன பண்ணணும், அடைந்தே ஆகணும். 3 வருஷம் கோர்ஸ்னா 3 வருஷத்தில் முடிச்சிடணும். 4 வருஷம் கோர்ஸ்னா 4 வருஷத்தில் முடிச்சிடணும். 5 வருஷம் கோர்ஸ்னா 5 வருஷத்தில் முடிச்சிடணும். அதுக்கு இடையில எந்த தடை வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ண தெரியணும். ஹல்லேலூயா. சும்மா இழுத்துக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ட்ரிஃப்ட் ஆகக்கூடாது. அங்கே இப்படி நிறைய பேர் ட்ரிஃப்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மனசை என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. இது உன்னால் முடிக்க முடியலையா, அப்போ உனக்கு இது இதாக இருக்குது, அது இதாக இருக்குது. உங்களுடைய லெக்கு இதுதான் சொல்லி நீங்கள் வந்துட்டீங்க. அந்த லெக்கை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்லாம். ஹல்லேலூயா. ஸோ இடையில ட்ரிஃப்ட் வந்துச்சுன்னா, சேஞ்சஸ் வந்துச்சுன்னா குழம்பிடக்கூடாது. சரி அங்கே போயிடலாமா, இங்கே போயிடலாமா, சரி இதை பர்சியூ பண்ணி பார்ப்போன்ட்டு இது பர்சியூ பண்ணிகிட்டு இருக்கும்போதே, ஒரு ட்ரீமை சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இடையில இன்னொருத்தன் ஏதாச்சும் சொல்கிறப்ப அங்கே என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. இங்கே குறுக்கு வழி ஏதாச்சும் இருந்தால் அங்கே போயிடக்கூடாது. உங்களோட லெக்கு என்ன, உங்களுடைய கனவு என்ன, எதுக்காக வந்தீங்க, அதை என்ன பண்ணிடணும், நிறைவேற்ற வேண்டும். அதை அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றி விடும். அதுக்கு இடையில என்னென்ன தடை வந்தாலும், அதான் நான் நிறைய சொன்னேன். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கலாம், இமோஷனல் ஸ்ட்ரகிள் இருக்கலாம், இங்கிலீஷ் தடையாக இருக்கலாம், ரிலேஷனல் ஸ்ட்ரகிள் இருக்கலாம். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு கோலை ரீச் பண்ணணும். ஏன்னா கர்த்தர் உங்கள் எல்லாரையும் வெற்றியாளராக பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படி சொன்னவர். நீங்களும் எல்லாத்தையும் ஜெயிக்கணும், இலக்கை அடையணும் அப்படி சொல்லி தான் ஆண்டவருடைய விருப்பம். அதை அடைய வேண்டும். ஹல்லேலூயா.